Hi students, this is Sayam Muttari, your English trainer from Art 247 Tamil. நம்மளோட ரயில்வேஸ் வந்து குரூப் டி கான எக்ஸாம் ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. கட் ஆஃபும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக செஷனில் பார்த்துடலாம். ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா, ரயில்வே சென்னையோட ரெக்ரூட்மெண்ட் போர்டை வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இதுக்கான எக்ஸாம் சொல்கிறது நம்மளுக்கு 2025 நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எதுக்குன்னா கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிபிடி டெஸ்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. பேஸ்ட் ஆன் சிபிடி டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் நெக்ஸ்ட் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சிபிடி முடிஞ்சிருக்கு, இப்போ நெக்ஸ்ட் பிஇடி முடிஞ்சிடும். பிஇடி முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு மெடிக்கல் முடிஞ்சோடனே அப்பாயின்மெண்ட். ஸோ ஓகேவா? ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு பிஇடி பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இதில் என்னென்னா ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ கிளியர் பிஇடி வந்து என்னென்னா நீங்கள் முடித்தாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக முடியும். பிஇடி வந்து ஒரு குவாலிஃபையிங் டெஸ்ட்டு தான். ஸோ இட் இஸ் அ ஃபிட்னஸ் பெஞ்ச் மார்க், நாட் அ ஸ்கோர் மெரிட் ஸ்டாண்டர்ட். இது வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் மாறி என்டியூரன்ஸ்க்கு பொறுத்து மாறி இருக்கும். ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் அண்ட் கேரி பண்ணணும். 35 kg 100 meters வித்தின் 2 minutes 1 minutes பண்ணணும். ரன்னிங் வந்து 1000 meters வித்தின் 4-15 seconds பண்ணணும். வெயிட் மஸ்ட் நாட் பி புட் டவுன் டியூரிங் 100 meter கேரியில் வெயிட் போடக்கூடாது. இதுவே வந்து ஃபீமேலுக்கு இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 20 kg 100 meters வித்தின் 2 minutes பண்ணணும். ரன்னிங் 1000 meters வித்தின் 5 minutes 40 seconds. ஸோ இதுதான் வந்து பிஇடி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வாட் இஸ் நார்மலைஸ் கட் ஆஃப் சொல்கிறது, மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் ரயில்வே சொல்கிறது ஒரு ஷிஃப்ட்டில் நடக்காது, மல்டிபிள் ஷிஃப்ட்டில் தான் நடக்கும். ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட் இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து ஒவ்வொன்றுக்கும் மாறுறதுனால நார்மலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இன் ஆர்டர் ஃபார் த ஃபேர் காம்பன்சேஷன். ஸோ கேட்டகரி வைஸ் பிடி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அன்ரிசர்வ்டுக்கு 78 வந்து வந்திருக்கு, 71 எஸ்சிக்கு, 63 எஸ்டிக்கு, ஓபிசிக்கு 77 வந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 71 வந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். அது கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆர்ஆர்பி குரூப் டியில் ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் கட் ஆஃப் தான் இது. ஸோ இதுதான் இந்த ஏற்கனவே குரூப் டிக்கான கட் ஆஃப். ஓகே. ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, கேண்டிடேட் இந்த யுவர் கேண்டிடேட் கேட்டகரி நீட் அ நார்மலைஸ் ஸ்கோர் ஆஃப் 78 இருந்தால் தான் உங்களால் அடுத்த ஸ்டேஜ்க்கே பிஇடிக்கே போக முடியும். ஓபிசிக்கு 76.65 இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு என்னது கம்பேட்டிவல் லோ கட் ஆஃப் இப்போ இருக்குது. ஓகே. இப்போ சிபிடி டெஸ்ட் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு. அது இப்போ யாரெல்லாம் குவாலிஃபை ஆகாங்களோ அவங்களுக்கு பிஇடி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபைனல் செக்ஷன் டெஸ்ட் கிடையாது. கேண்டிடேட்ஸ் நீங்கள் பிஇடிக்கு ஒன்ஸ் குவாலிஃபை ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே போக முடியும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பிஃபோர் ஃபைனல் அப்பாயின்மெண்ட். ஸோ கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஓகேப்பா. ஸோ அன்ரிசர்வ்ட் பொறுத்த வரைக்கும் 78.00694 வந்திருக்கு. ஓபிசியில் 76.656 வந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 71.112, எஸ்சிக்கு 70.63, எஸ்டிக்கு 63.00 வந்திருக்கு. ஜென்ரல் கேட்டகரி தான் காம்படிஷன் ஹையாக இருக்குது. ஸோ எவ்ரி ரிசர்வ் கேட்டகரி ரெக்வயர்ஸ் ஸ்ட்ராங் சிபிடி பர்ஃபார்மன்ஸ். ஸோ சிபிடி டெஸ்ட்டை நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடிகிற சுச்சுவேஷன் இப்போ இருக்குது நம்ம. ஓகே. ஸோ பிஇடி ஆர்டர் ஃபைனல் மெரிட்னா இல்லை, கிடையவே. இது குவாலிஃபைங் நேச்சர். இப்போ நான் பிஇடி கிளியர் பண்ணால் நான் செலக்டாக அப்படி கிடையாது. பிஇடிக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அது எல்லாமே கிளியர் ஆனால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ வைஸ் மே ராங் டிஃப்ரெண்ட் கட் ஆஃப். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஒரு போட்டிருப்பீங்க, பட் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் மாறும். வெயிட்டிங் லிஸ்ட்லாம் கிடையாது, பேஸ்ட் ஆன் த வேக்கன்சி. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ வாட் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஷுட் ப்ரிப்பேர் நவுனா, ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ட்ரெயின் லிஃப்ட் அண்ட் கேரி பண்ணுங்கள். ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க. மெடிக்கல் ஃபிட்னஸை நல்லா என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த டேஸ் உங்களோட மெடிக்கலாக தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ஷூர் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளோட அடா 247ஓட ஆப் இருக்குது. நம்ம அடா 247ஓட ஆப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நமக்கு குரூப் டி வந்திருக்கு ரிசல்ட்டு. ஃபியூச்சரில் நமக்கு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன், தென் என்டிபிசி வரப்போகுது. ஸோ இதுக்கான மாக் டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே நம்ம வந்து அடா 247 ஆப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அடா 247 பொறுத்த வரைக்கும் நம்ம ரயில்வேஸ்க்கு நிறைய பேட்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அடா 247 தமிழ் சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஆன்லைன் கிளாஸஸ் போங்க. அதில் இத்தனை பேட்சஸ் இருக்கா. ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம இப்போ புதுசாக எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணது வந்து ஆர்ஆர்பி பைலட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிக்னல் ரயில்வேஸ் பேட்ச்னு சொல்லி 2 பேட்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். சார் நான் ரயில்வே ஃபவுண்டேஷன்லேருந்து படிக்கணும்,
எனக்கு எங்கேருந்து தெரியலன்னா நீங்கள் ரயில்வே ஃபவுண்டேஷனில் சேர்ந்துக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ கிளிக் பண்ணி இதர் கூப்பன் கோட் ரிமூவ் பண்ணிட்டா பை நோ கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இது ரிமூவ் பண்ணக்கப்புறம் கூப்பன் கோடு வந்து YT84. ஸோ இது அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3700 rupees கோர்ஸ் உங்களுக்கு 2924 உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ மறக்காமல் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்மளுக்கு 29th தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆஸ் பர் இவங்களோட இது படி பார்த்தா 29 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், ஜூலை 29 ஸ்டார்ட் ஆகும். இன்னும் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்குப்பா. ஓகேப்பா. வேறு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.